ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். நம்ம சேனல்ல ஷோ பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. எஸ்பெஷலி நான் நம்ம சேனல்ல வந்து ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏசியா கப்போட ஃபைனல் கடைசியா பண்ணோம். அதுக்கப்புறம் கேவியும் பீடாவும் வந்து ஒரு நாள் உருட்டுனாங்க. அதை உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கேவியை லேப்டாப்லாம் வாங்கியிருக்கான். நீங்க எல்லாம் கொடுத்த ஊக்கத்துல தான் லேப்டாப் வாங்கி லேப்டாப் வழியா நீங்க நம்மளோட ஷோ பண்ணிட்டு இருக்கான். போன்ல கொஞ்ச நாள் உருட்டி இருந்தான். கேவி எல்லாருக்கும் நன்றி சொல்லி உன் லேப்டாப்பை வாங்கினதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி நீ ஷோ ஆரம்பிச்சிடலாமா? லேப்டாப் வாங்கினது நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் நீங்க இல்லாம ஷோ பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ தேறி இருக்கேன்னு நினைக்கிறேன். மக்கள் முன்ன மாதிரி வந்து ரொம்ப பலத்த காயத்தோட தாக்க மாட்டேன்றாங்க. சும்மா அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போறாங்க, சும்மா செல்லமா தட்டிட்டு போறாங்க. ஜென்டில்மேன் படத்துல கவுண்டமணி சொல்லுவார்ல, ஏ பாப்பா மாமி நீ பாடு அப்படிங்கிற மாதிரி நீ கொஞ்ச நேரம் அளவா பாடுனா என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டா பாடு, சூப்பரா பாடுற. சரி, ஓகே. என்னெல்லாம் நடந்திருக்குடா? ஒரு செலக்ஷன் மீட்டிங் நடந்திருக்கு. அஜித் அகர்கர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினாரு. இந்தியா போட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு குமுறிருக்காங்க. செலக்ஷன் ஓடிஐக்கு செலக்ஷன் பண்ணி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் இல்ல கில்ல கேப்டனா போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏரியா வண்ட பேட்டு பால் ஸ்டம்ப் மூணுத்தையும் தூக்கின்னு வந்த பையனை கேப்டனா போடுற மாதிரி அவனை கேப்டனா போட்டு இவனை விட்டுட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லல. அதுக்கப்புறம் 2027 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் விராட் போய் சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு இருக்கு. வேற என்ன நடந்திருக்கு? வேற என்ன விட்டோம்? ஆமா, டெல்லியில அந்த பாவம் அந்த குழந்தைங்க எல்லாம் போய் சேர்ந்துருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல வந்த குழந்தைங்க எல்லாம் டெல்லி போய் சேர்ந்துருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? இந்தியன் டீம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? விக்கெட் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அகமதாபாத்ல ஒரு வழிப்பறி பண்ணி போட்டு பொலன்னு பொழந்துட்டோம் அந்த டீமை. சரி, இதெல்லாம் பார்த்த நீ, நான் ஒரு பக்கம் பார்த்து எனக்கு ஒரு இதெல்லாம் இருக்கு. ஆமாடா, இன்னொரு விஷயம் சொல்லலாம். அன்சோல்டா போயிட்டீங்க அப்படின்னு அது ஒரு விஷயம் இருந்தது. அன்சோல்டா போனதை பத்தி கேட்டாங்க. அதுக்காக நான் அது அன்சோல்டா போனதை பத்தி கேட்டிருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது ஓகே. பட் இன்னொரு ஆஸ்திரேலியா மக்களுக்கும் அந்த சிட்னி தண்டர்ஸ்க்கும் பெரிய பிக் நியூஸ் ஆச்சு. ஃபுல் சீசன் ஆட போறீங்களே இப்போ. கொஞ்சமா பிரியாணி குடுக்குற மாதிரி கொஞ்சமா தான் கட்சிதுங்க. அந்த மாதிரி இல்லாம ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும் போது ஃபுல் சீசனும். சரி, ஓகே. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஐபிஎல் மட்டும்தான். மற்ற லீக்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. சோ என்ன நடக்குது, எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அதாவது 2 மேட்டர் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் சைனிங்ஸ், இன்னொன்னு வந்து ஆக்ஷன். ஓகே, டைரக்ட் சைனிங்ஸ் ஆர் ரிட்டன்ஷன்ஸ். அதை நம்ம ஐபிஎல்லே பார்த்திருப்போம். அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் பண்றதா டைரக்ட் சைனிங்ஸ்னுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காலையும் அந்த மாதிரி இந்த தடவை SA20ல ஆக்ஷன்ஸ் நடந்தது. ஆக்ஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிட்டன்ஷன்ஸ் இருந்தது. எல்லா டோர்னமெண்ட்டுமே இந்த மாடல்ல போவாங்க. போன வருஷம் வரைக்கும் 100 பால் டிராஃப்ட் வச்சிருந்தாங்க. நீ ரீடைன் பண்ணிட்டு டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா 8 டீம் உட்கார்ந்திருப்பாங்க வரிசையா. நீ போடா ஃபர்ஸ்ட் கியூல அப்படின்னு போயிட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி டிஎன்பில முன்னாடி டிராஃப்ட். ILT20 என்ன ஆயிடுச்சு? நான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணவனே ILT20 எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்க, நீங்க எங்க டோர்னமெண்ட் விளையாடணும், அதுதான் முதல்ல வரப்போகுது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க SA20க்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா SA20 நான் ஆட முடியாது. சோ SA20, ILT20, பிக் பேஷ் இது மூணும் ஒரே விண்டோல நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். ஒரே விண்டோனா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்றதுக்கு ILT20 2ஆம் தேதி ஆரம்பிக்குது, பிக் பேஷ் 15ஆம் தேதி ஆரம்பிக்குது, 24ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பிக்குது. கொஞ்சம் அந்த கிளாஷ் கம்மியா இருக்கு. நான் ஆனா என் மைண்ட்ல முதல்லயே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், ILT20 விளையாடுறது நான் உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா ILT20ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 6 டீம் இருக்கு. அந்த 6 டீமுமே இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ILT20ல ஒரு அபூர்வமான ரூல். என்ன ரூல்னா, நீ டைரக்ட் சைனிங் 10 பிளேயரை பண்ணலாம். ஒரு டீம்ல ஆடுறதே 11 பேரு. அதுல 10 பிளேயரை நீ டைரக்ட் சைனிங் பண்ணலாம். டைரக்ட் சைனிங் அப்படின்னா உனக்கு 10 ரூபா நீ வந்துரு, உனக்கு 20 ரூபா நீ வந்துரு, உனக்கு 40 ரூபா நீ வந்துருன்னு கூப்பிட்டுருவாங்க. சோ நான் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீமும் டைரக்ட் சைனிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறமா ஒரு 2-3 டீமோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. டைரக்ட் சைனிங், ஒரு பிளேயர் வெளில போறான், இவன் போறான், டைரக்ட் சைனிங் அப்படின்னு நடந்துச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம இந்த ஆட்டோவுக்கு போகும்போது நெகோசியேட் பண்ணுவோம்ல, நான் 100 ரூபா பீச்சுக்கு 100 ரூபா, டி நகர் போன 120 ரூபா, அந்த மாதிரி பேரம் பேசுவாங்க. சோ அந்த பேரம் பேசும்போது எனக்கு இது பேசிட்டே இருக்கும்போது பிக் பேஷ்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. பிக் பேஷ் என்ன சொன்னாங்க, நீங்க ILT20க்கு நான் வாக்கு கொடுத்துட்டேங்க, நான் நம்ம விஜயகுமார் நாட்டாமல் கொடுக்குற மாதிரி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க கொடுத்த வாக்கை நீங்க மீற வேண்டாம், நீங்க அந்த சொம்பை அப்படியே வச்சுக்கோங்க, அந்த சொம்புல தண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க பிக் பேஷ் வந்து விளையாடுங்க, 6ஆம் தேதியில இருந்து வந்து விளையாடுங்க, 7ஆம் தேதி லாக்கி ஃபெர்கசன் வராரு முடிச்சுட்டு அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேரம் பேசுனாங்க. சூப்பரா பேசி நல்லா என்ன பாத்துக்கிறேன், எல்லா சமாச்சாரமும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கும்போது ILT20ல நான் இங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நெகோசியேஷன் சரி வரல. வந்த உடனே நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு இது செட் ஆகல, நான் ஆக்ஷனுக்குள்ள வரேன் அப்படின்ட்டேன். அப்போ ஒரு டீம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஆக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த பைசா வராதுங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்க 2 மில்லியன் பர்ஸ், ஆனா நாங்க யாரும் அவ்வளவு செலவழிக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு சில பட்ஜெட் இருக்கு, பர்ஸுக்கு வரமாட்டோம், அதனால ஆக்ஷனுக்கு நீங்க கம்மியா தான் பைசா போடணும். நான் சொல்லிட்டேன் ILT20 கிட்ட, பாரு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு மினிமம் என்னோட டைமுக்கு இந்த வேல்யூ வேணும், எனக்கு மினிமம் இந்த பேஸ் பிரைஸ் இருந்தா நான் வந்து விளையாடுறேன்.
ஓகே எனக்கு பரவாயில்ல, நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறீங்க, போட்டுக்கங்கன்றாங்க. இந்த மீன் வயல் இந்த பேச்சு நடக்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க முழு டோர்னமெண்ட் ஆடுங்க, நாங்க உங்களை இன்னும் நல்லா கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் இதை எடுத்துட்டு ILT20 எனக்கு மினிமம் இந்த பேஸ் பிரைஸ் வேணும்னு சொன்னேன். சோ இந்த வருஷம் என்னால ILT20 விளையாட முடியல, மேபி அடுத்த வருஷம் விளையாடலாமா இருக்கலாம். சோ ஃபாரின் லீக்ஸ்ல நடக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சோ இது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னும் 2 மத்த லீக்ல எங்கேயுமே ஆக்ஷன்ல போகாம நிறைய டைரக்ட் சைனிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தட்ஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். ஒரு நாள் கமர்ஷியலா நான் இப்போதைக்கு இன்னும் 2 இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். கமர்ஷியலா எல்லாம் முடிஞ்ச உடனே இதோட காமர்ஸ் என்ன, வாட் சார்ட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ்டுங்கறத நான் டீடைலா ஒரு நாள் சொல்றேன். வேற லெவல். ஏன்னா as ஃபேன்ஸா நாங்க பாக்கும்போது we are all very disappointed. ஏன்னா அன்சோல்டா போகும்போது நாங்க என்ன இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம்னா செகண்ட் ரவுண்ட் வருவாரு, சரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஆக்ஷன்ல வருவாரு. இல்லடா ஆக்ஷன்ல என்ன ஆயிடுச்சு ஆக்ஷன் ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி நான் ILT20ல புல் அவுட் பண்ணிக்கிறேன், பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க, நான் புல் அவுட் பண்ணிக்கிறேன்னு. இல்ல நீங்க கொடுத்த வாக்க மீறக்கூடாது, நீங்க கொடுத்துட்டீங்க, நம்ம ஆல்ரெடி நமக்கு அது இருக்கு, இப்ப பைண்டிங் இருக்கு அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்லன்ட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டா போல உடனே நான் அது ஆல்ரெடி போட்டிருந்தேன் அவங்களோட அக்ரிமெண்ட். ஒருவேளை என்ன யாரும் எடுக்கலைன்னா நான் புல் அவுட் பண்ணிடுவேன் முதல்லயே சொல்லி வச்சிருந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுக்கலன்னு உடனே ஆஸ்திரேலியால கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க புல் அவுட் பண்ணிட்டேன், அவ்வளவு. ஓ அதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். நானும் பாத்துட்டேன் இந்த ஃபுல் ஆக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்ல வந்து ஒரு ILT20 ஆக்ஷனை பாக்குறேன். சோ அதான் என்னடா நடக்குது, என்ன ஒண்ணுமே புரியல. சோ அதான் நீங்க சொல்ற மாதிரி அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபாரின் லீக்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி அந்த காமர்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. சில பேரை டிராஃப்ட் பண்றாங்க. இப்ப தினேஷ்னா கூட சைன் பண்ணிருக்காங்க, ஒரு டீம் ஷார்ஜா வாரியர் சைன் பண்ணிருக்காங்க. சோ நான் அப்புறம் யோசிச்சேன், ஏன் ஆஷ்னா அந்த மாதிரி சைன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். சொல்லும் போது தான் தெரியுது சோ இதுக்குள்ள இவ்வளவு நிறைய விஷயம் இருக்குன்றது. சோ ஆப்வியஸ்லி நீங்க சொல்லிருக்கீங்க அந்த காமர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால டைரக்ட் சைனிங்ஸ்னா ஸ்லாப்ஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். புரியுது. இப்ப ஐபிஎல் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் பிளேயர் 18 ரூபா, ரெண்டாவது பிளேயர் 15 ரூபா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்லாப் கிடையாது. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நீ இவ்வளவு பிளேயர் சைன் பண்ணு, அதுக்கு இவ்வளவு ஸ்லாப் பண்ணுவாங்க. சோ நீ ஒருத்தருக்கு 10 ரூபா, ஒருத்தருக்கு 1 ரூபா, ஒருத்தருக்கு 15 ரூபா அப்படி எல்லாம் கொடுக்கலாம். சோ என்ன சொல்லிடுவாங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இந்த வருஷத்துக்கு பட்ஜெட்னு. சோ நீ மறக்க கூடாது, நிறைய டீம்ஸ் பட்ஜெட் எடுத்து வச்சிருவாங்க. அது எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதாவது எனக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், அதை நான் மீற மாட்டேங்கிறது இது பண்ணிடுவாங்க. அது வந்து எனக்கு நானும் இதுல தானே இப்பதானே பண்றேன். சோ எனக்கு இப்பதான் புரியாது. 100%. அதான் இப்பதானே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த குளோபல் T20 லீக்ஸ் எல்லாம் வந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றதே இப்பதானே ஆரம்பிக்கிறீங்க. இல்லடா நான் விளையாடுறேன், அது இல்ல, விளையாடுறது ஒரு பகுதி தான். நான் இப்பதான் சொன்னேன், ஹிந்தி சேனல்ல கூட சொல்லிட்டு வரேன், அடுத்த 10 வருஷத்துல நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எவ்வளவு பேசுவோம் தெரியல. லீக் கிரிக்கெட் நிறைய பேசும் அப்படிங்கறதுல எனக்கு நம்ம பேச வேணாம், லீக் கிரிக்கெட் தானாவே பேசும். எஸ்பெஷலி ஒரு 3-4 கண்ட்ரியோட லீக்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் பண்றதுக்கு. எல்லா லீக்லயும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, அவங்க கிட்ட நடந்துக்க வேண்டிய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அங்கேருந்து எப்படி பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ண முடியும், அந்த கிரிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு எனக்கு இது ஒரு செம்ம கர்டன் ரீசன். மோர் தென் எனிதிங் எல்ஸ் அதுதான், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பாக்குறேன். இல்ல அதான் நீங்க பேசும்போது ஜென்ரலா நீங்க இப்போன்னு இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இந்த அதர் லீக்ஸை பத்தி நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. அண்ட் அதர் லீக்ஸ்ல இருந்து பிளேயர்ஸ் புதுசான பிளேயர்ஸ் நீ சொல்லுவீங்க, டே இந்த வாரம் இவனை பாத்தியா யாருன்னா இவெல்லாம் பேரே தெரியல, இவன் சொல்லிட்டேன்ப்பா சாரிப்பா, இவரோட பேரெல்லாம் தெரியவே இல்லையே, எங்க இருந்து நான் பாக்குறீங்க அப்படின்னு. இல்லடா அது லைவ் ஸ்ட்ரீமிங், அது அந்த டைம்ல வருது, இந்த டைம்ல வருது. இந்த லோக்கல் லீக் திண்டுக்கல்ல ஒரு லீக் நடக்குது, உசிலம்பட்டியில ஒரு லீக் நடக்குதுன்னு அது வரைக்கும் டு த டீ பாக்குற ஆளு. நீங்க குளோபல் T20ல நீங்க போய் விளையாட போறீங்கன்னா அதுக்கு பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பீங்க, என்னென்னலாம் எப்படி எங்க ஒர்க் அவுட் ஆகும், எங்க நம்மளோட டைம் எங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட வேல்யூ எங்க நல்லா கிடைக்கும் இன்னொன்றதெல்லாம் வந்து நிறைய ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க சூப்பரா. சோ இந்த குளோபல் T20 லீக்ஸை பத்தி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வசூல் ராஜா திருப்பி கோச்சிக்காதீங்க தயவு செய்து, என்னடா நிறைய வசூல் ராஜா டயலாக் எடுக்கிற அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு டயலாகும் சொல்றேன், பழைய பேஷண்ட் பாகிஸ்தானை ரிலீஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அட்மிஷன் போடுங்கடான்ற மாதிரி போட்டு குத்துரு. அந்த பையன் ஒரே அந்த வடிவேல் காமெடியில வந்து ஷேர் ஆட்டோல பங்கா அப்படின்னு சொல்லிட்டு குத்தினே இருப்பாரு. அவன் வெளியில வந்து இந்த பக்கம் வந்து டே என்ன பண்ற அப்படின்னு கேட்கற அளவுக்கு, டே நான் நவுந்தே பட்டினா இன்னும் என்னன்னா என்ன குத்திக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் போட்டு அந்த குத்துறான் ஏஜமா. எப்படிதான் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி T20 தான் பாக்குறோம், ஏசியா கப்ல பெரிய சுவாரஸ்யம் இல்ல, சரி வாடா டெஸ்ட் மேட்ச் ரெடியா உட்காந்து அடிச்ச உனக்கே எப்படி இருக்குன்னு அடி வாங்கினா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதாவது எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ தான். ஐசிசி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் என்ன தெரியுமா பண்ணணும், டேய் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு காலத்துல நல்லா விளையாடிட்டு இருந்த, நீ இப்ப சரியாவே விளையாடுறது இல்ல. இப்ப நம்ம ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம்,
அப்பா அம்மாவை கூட்டு போவோம், ஒரு அல்லோடயே போவோம் ஸ்கூலுக்கு. போகும்போது அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், என்னத்த சொல்லி தொலைவாங்களோ டீச்சர் இன்னைக்கு அப்படின்னே போவோம். அந்த மாதிரி இவனுங்க எல்லாம் வந்து மேட்ச் விளையாடும் போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு எல்லா பிளேயர்ஸும் அப்பா அம்மாவை கூட்டு வரணும். அப்பதான் ஒரு பயம் வரும். இதுல பிளேயர்ஸோட ஃபால்ட்டே இல்ல. சோ ஐசிசி என்ன பண்ணணும்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை பாதுகாக்கிறேன், நான் இந்த கிரிக்கெட்டை எந்தெந்த கிரிக்கெட் எல்லாம் கஷ்டப்படுதோ டாப் 3 உனக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து தவிர மத்த டீமுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் நீ அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணி பைசாவை தூக்கி அவன் கையில கைசான்ட்டு பாரு. பாத்தியா, உன்னை பார்த்த உடனே பைசா கைசாவா மாறிடுச்சு. சரி ஓகே, இல்ல ஏன்னா ஹிந்தி ஷோ பண்றதுனால அதனால கைசா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபண்டை என்ன பண்ணணும்னா, நீ தூக்கி கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கையிலேயே கொடுக்க கூடாது. ஏன்னா தூக்கி கையில கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் 10 ரூபா கொடுத்தேன்னா அந்த 10 ரூபா எங்க போய் சேருது கண்டே பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், அதை பாரு, உனக்கு 10 ரூபா ஆனா கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன். எங்க தாத்தா அப்படிதான் பண்ணுவாரு. எங்க அப்பா வந்து மாசத்துக்கு 100 ரூபா கொடுப்பாரு. அதாவது நான் போயிட்டு வரது தவிர இதர செலவுகள் அப்படின்னு கொடுப்பாரு. அந்த 100 ரூபாய் எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, எங்க தாத்தா அந்த 100 ரூபாய் என் கண்ணு முன்னாடி எடுத்துட்டு போய் பீரோல வச்சிருவாரு. வச்சுட்டு பூட்டி அவரே மாட்டிக்குவாரு, வேஷ்டியில கட்டிட்டுருவாரு. யோ இன்னும் 100 ரூபாய் கொடுக்க சொன்னா குடியா அப்படின்னா, உனக்கு எப்பெல்லாம் காசு வேணுமோ நீ என்கிட்ட கேளு, அந்த காசை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. நீ போய் காசு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், எவ்வளவு வேணும் அப்படின்னு. தாத்தா ஒரு 5 ரூபா கூட அப்படின்னா, எதுக்கு உனக்கு 5 ரூபா அப்படின்னு. யோ எங்க அப்பா தானே கொடுத்தாரு, அந்த 5 ரூபாய் எதுக்கு நீ ஏன் கேட்கிற. அப்புறமா எல்லாம் பேச்செல்லாம் முடிச்சு அவரு நெகோசியேட் பண்ணி ஒரு 3 ரூபா கொடுப்பாரு. அந்த 3 ரூபாய் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் வச்சிருப்பாரு. அதுவும் சாதாரண இல்ல, இந்த பழைய கேலண்டர் வரும் தெரியும்ல, அந்த கேலண்டரோட பின் பக்கம் வெறுமனே காலியா இருக்கும். எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை எடுத்து பின்னாடி அந்த கேலண்டர்ல 100 - 3 97 எண்ணியே கணக்கு சொல்லி எண்ணியே சைன் போட சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நீ உங்க கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் பாரு, அந்த இடத்துல ஒரு பெட் மேட்ச் போட்டிருக்கேன், ஏ சீரீஸ் இந்தியாவோட, நீ டீம் அனுப்பு, ஸ்குவாட் செலக்ஷன் எல்லாம் பண்ணிடு, அதெல்லாம் உன் வேலை. நயா பைசா கொடுக்க மாட்டேன், டிக்கெட் போட்டுருவேன், ஃபிளைட்டுக்கு ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துருவேன், கையில டெய்லி அலவன்ஸ் ஹோம் டீம் பாத்துப்பாங்க, நீ டீமை மட்டும் அமுச்சு விடுன்னு சொல்லிடுவேன். இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நீ ஃபண்ட் அலோகேட் பண்ணிடு, நீ மேனேஜ் பண்ணிடுவோம். அந்த கண்ட்ரியோட ஃபண்ட் மேனேஜரை வச்சிருவாரு. அந்த வருஷம் என்ன பைசா பாக்கி இருக்கோ அதை தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு திருப்பி கொடுத்துருங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிரிக்கெட்டோட ஒரு டீமோட ஸ்டாண்டர்ட் மேல போக போக தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உயரும். ஏற்கனவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒரு கடார் முடார் அடி வாங்கின இடத்துல இருக்கு. என்ன சொம்பு இவ்வளவு அடி வாங்கி இருக்கு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் 27 அவுட் ஆகிறான். ஆனா அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு சொல்லணும், 27 அவுட் ஆகிறான். ஆஸ்திரேலியால ஒரு டெஸ்ட் மேட்ச் அடி வாங்கிட்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால்ல ஷமார் ஜோசப் போட்டு ஜெயிக்கிறான். அப்பனா என்ன அர்த்தம், வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட சரக்கு இருக்கு, டேலண்ட் இருக்கு. ஏன் இந்த சீரீஸ் ஏன் இந்த அடி வாங்குறான், இவ்வளவு அடி வாங்காம 4வது நாள் வரைக்கும் போயிருக்கும். நீ வந்து ஒழுங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா. மேத்ஸ் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு சாயந்தரம் எழுந்து நின்றுட்டு நீ இன்னில இருந்து அல்ஜிப்ராவை போட்டனா எப்படி செட் ஆகும்? 10 நாளா அல்ஜிப்ரா போட்டு தப்பெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி நல்லா போட்டனா எக்ஸாம் போய் நல்லா எழுதுவேன். 23ஆம் தேதி வரைக்கும் சிபிஎல் ஆடிட்டு, அது ஏற்கனவே ஊர் எங்கேயோ இருக்கு, அங்கேருந்து நீங்க டிராவல் பண்ணி வரதுக்கே 2 நாள் ஆகும். வந்து முடிச்ச உடனே ஜெட் லேக் 2 நாள், 23ல இருந்து 2 நாள் இதுல போச்சுனாலே 27. மேட்ச் 2ஆம் தேதி கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு, இந்தியால பால் திரும்புமா கீழே போகுமா லோயரா அப்பரா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அது ஒரு 4 நாள் ஆயிட்டு மேட்சே ஆரம்பிச்சிடுச்சு. டெஸ்ட் மேட்சுக்கு தான் ப்ரிப்பரேஷனா. நம்மளே ஐபிஎல் ஆடிட்டு WTC ஃபைனலுக்கு போய் நின்று கக்கணும். அந்த கக்கறதுக்கு டீம் மட்டும் காரணம் கிடையாது, ப்ரிப்பரேஷன் டைம் பத்தாது. டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டுக்கு மினிமம் உனக்கு 15 நாள் வேணும் ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட் போறதுக்கு. சோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பாவம், அப்புறம் நீங்க சரக்கு இருக்காங்க, செம டேலண்ட் இருக்கு, அதை கரெக்டா பண்றதுக்கு வழி கிடையாது. இதோ இப்ப இங்க சென்னையில வந்து பிராக்டிஸ் பண்ணானுங்க ஒரு 3 பசங்க கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து. பிரையன் லாரா சொல்லியிருக்காரு, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. நாங்கெல்லாம் விளையாடும் போதும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு ராஸ்டன் சேஸ் சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கெல்லாம் விளையாடும் போது கூட இந்தியாவில கூட தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நாங்களாம் ரோட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இந்தியாவோட பெட்டர் ஸ்பேஸ் கிடையாது பிராக்டிஸ் பண்றதுக்கு. உங்க ஆளுங்க இங்க வந்து பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மேட்ச் பண்ண முடியாது சாமி. தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. நம்ம ஆடின காலத்துல நம்ம நிக்கலாம், நம்ம அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். அங்க இவங்களை போய் ஒப்பிட்டு பார்க்க சொல்லாதீங்க. இவங்க போய் 1970ஸ்ல விளையாட முடியுமா? ஃபயர் அண்ட் பேபிலான் ராஸ்டன் சேஸ் ஒரு ஐலண்டா போய் 7 ஃபாஸ்ட் பாலரை கூட்டிட்டு தான் வர முடியுமா? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்க போறதே இல்ல. சோ லெட்ஸ் பி வெரி வெரி ரேஷனல் அபவுட். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு சீரியஸா இருக்காங்க, நிறைய கேட்டிருக்கோம். அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்டை இப்படி யூஸ் பண்ணினா அந்த டீமுக்கு போய் உபயோகமா சேரும், அவ்வளவுதான். கரெக்ட். வெஸ்ட் இண்டீஸ் எப்படின்னா, இந்த முத்து படத்துல பிளாஷ்பேக் ரஜினி வந்து அவ்வளவு கையில ஃபுல்லா சொத்து அவ்வளவு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வரும்போது ஒரு காவி துண்டி கிழிஞ்சு துண்டு மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரி யோ நீங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் கிரிக்கெட்டியா, 2 T20 டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்கீங்க, லெஜெண்டரி 2 ODI வின் பண்ணிருக்கீங்க, பெரிய 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 ஆளுங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்படி, அதாவது ஒண்ணுமே இல்லாதவன் வாழாம கெட்டு போனா பிரச்சனை இல்ல, நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போனான்ற வந்து ஹிஸ்டரியில போய் பதிய கூடாதியா? அதுவும் நீங்க போன வருஷம் T20 வேர்ல்டு கப்ல கூட இல்லையா? நீங்க என்ன என்ன நடக்குது? என்ன
வேர்ல்ட் கப் அது இல்ல ஸ்ட்ராங் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும்டா. இப்போ நீ ஒரு டெஸ்ட் சீரிஸ் 2ஆம் தேதி இந்தியால ஆரம்பிக்க போற, ஐசிசி சொல்லணும் நீ ஏற்கனவே போனா 27 ஆல் அவுட் ஆகுற ராஸ்கல், நீ வந்து மினிமம் போய் 14 நாள் அந்த ஊர்ல இருக்கணும். கிளம்பு, ஊரை விட்டு கிளம்பு, ஏ சீரிஸ் விளையாடு. ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாடணும்னா என்ன பண்ணுவோம்னா பிக் 3 ஓகே, பிக் 3 கிட்ட எல்லாமே இருக்கு, அவங்க சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க. மத்த டீம்ஸ்க்கு எல்லாம் மினிமம் எஸ்ஓபிஸ் போடு. நீ எல்லா டீம்ஸையும் சொல்லு. நீ ஒரு வருஷத்துக்கு சாரி நீங்க ஐசிசியை சொல்றீங்கன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ எனக்கு எக்ஸாம்னா எங்க அப்பாவுக்கு 1000 வேலை இருக்கும். காலையில அவர் குளிச்சு தெளிச்சு ஆபீஸ் கிளம்புவாரு. என்ன வந்து காலையில எழுந்து 6 மணிக்கு உட்கார வச்சு அவர் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடும் ஊட்டி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அவர் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விட்டு எக்ஸாம் எழுதுறானா இல்லையான்றத ஜன்னல்ல இருந்து பாக்குறது ஒரு வேலை கிடையவே கிடையாது. நான் ஐசிசி இதுல வந்து தயவுசெய்து நீங்க சொல்றீங்க பண்ணவே மாட்டாங்கண்ணா. காரணம் நான் இங்க பாரு, நான் உங்ககிட்ட உனக்கு இப்ப உங்க அப்பா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஓகேயா? பையன் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல 100 ரூபாய் கொடுக்கறது ஒண்ணு, 100 ரூபாயை பையன் கரெக்டா செலவு பண்றான்னு பாக்குறது ஒண்ணு. ரெண்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வருது. நீ சரியா செலவு பண்ணலாம் 100 ரூபாய் கொடுத்து நீ கெட்டு போகலாம். நான் அனாவசியமா அதுக்குள்ள போல, அவங்க எப்படி செலவு பண்றாங்க எங்க நடக்குது அதுக்குள்ள போல எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா நமக்கு என்ன வேணும், கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா பண்ணணும், வெஸ்ட் இண்டீஸ் டீம் நீங்களும் வரணும் அப்படிங்கறதானே நோக்கம். அது அந்த நோக்கம் யாரு? ஏன் நான் ஐசிசி சொல்றேன் நீ புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஐசிசில இருந்து எல்லா டீம்ஸுக்கும் ஷேர் போகும். சோ ஐசிசில இருந்து நான் பணம் கொடுக்குறேன் உனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பண்ணுனா உன் டீமோட வெல்ஃபேரை நான் தானே பார்க்கணும். நான் பைசா கொடுக்குறேங்க போது என் பைசா என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க நல்லா பண்ணனா இனிமே நீங்க கொடுக்குற பைசாவை நான் கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதும் எக்ஸாக்ட்லி. டேய் நீ கொடுக்குற பைசாவை கம்மி பண்ணினவனா அவன் என்ன பண்ணுவான், நீ கொடுக்குற பைசாவை கம்மி பண்றியா இதுக்குள்ள என்ன பண்றான்னு பண்ணுவான். உனக்கு கரெக்ட், உனக்கு கிரிக்கெட் நல்லா இருக்கணும்னா நீ தான் மானிட்டர் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், மினிமம் எஸ்ஓபிஸ் போடு. நீ நியூசிலாண்டா சவுத் ஆப்பிரிக்கா, அவங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த WTC ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஓஹோன்னு இருக்காங்க. இப்போ நியூசிலாந்து அவங்க கிட்ட ரிசோர்ஸே கம்மி, எப்பவுமே நல்லா பண்றான். உனக்கு எந்தெந்த டீம் எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த டீமுக்கு எல்லாம் உன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சொல்லு. மினிமம் நீ 6 ஏ சீரிஸ் ஆடு, 2 யூத் சீரிஸ் ஆடு. இந்தியா ஆஸ்திரேலியா யூத் சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க வேற வேற ஃபார்மேட்ஸ்ல. சோ இப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அண்டர்-19 யூத் சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த டீம் தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடும். அந்த டீமோட வெஸ்ட் இண்டீஸ்ல இன்னைக்கு அந்த 19 வயசுல இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் டீம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? 10 வருஷம் கழிச்சு வந்து என்ன ஆடுவான்? சோ பார்க்க பாவமா இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங் இட் அவுட் தேர். நான் இதுதான் சொல்யூஷன் சொல்ல, இது ஒரு சொல்யூஷனா இருக்க முடியுமா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பேஷனேட்டா டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாம் உங்க கமெண்ட்ஸை போடுங்க. வெஸ்ட் இண்டீஸ்லாம் அன்னைக்கு எப்படி தெரியுமா போடுவாங்க, என்ன வேகமா போடுவாங்க தெரியுமான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சேப்பாக்காண்ட. பட் அடுத்த டாபிக் குள்ள போலாம். நம்ம அப்படியே இதை பத்தி பேசினே இருக்கோம். டெல்லியில போய் அந்த பசங்க என்ன ஆறாங்கன்னு அந்த அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல பாப்போம். ஹோப்ஃபுல்லி தே கேன் புட் இன் a better performance. 2027 வேர்ல்ட் கப் விராட் ஒரு இது போவாங்களா இல்லையா நீ சொல்லு. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்து ஐயா என்னங்க ஐயா இப்படி நடந்து போச்சுன்ற மாதிரி எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்ப வந்து இப்ப இதுக்கு மேல ரோஹித் சர்மா as a கேப்டனா என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஒண்ணு, டீமை வந்து எடக்க முடக்கா எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஹர்ஷித் ராணா எப்படி he is finding a place in all 3 formats-ன்றது வந்து அது வந்து பர்முடா ட்ரையாங்கிளை விட ஒரு பெரிய பெரிய மித்து, அதுதான் மிஸ்ட்ரி, அதுதான் நினைக்கிறேன். அது எப்படி இல்ல எனக்கு ஒண்ணுதான் புரியலனா, இப்போ செலக்ஷன் பேனல்ல வந்து என்ன மாதிரி டிபேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹர்ஷித் ராணா பேரை ஒருத்தர் ஒரு செலக்டர் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸ் ஒரு செலக்டர் எடுத்துட்டு வராரு, சீஃப் செலக்டர்கிட்ட ஃபார்வர்ட் பண்றாரு பேரை, ஹர்ஷித் ராணாப்பா இவ்வளவு பண்ணிருக்கான் இந்த மாதிரி பண்ணிருக்கான், இவனை எடுத்துன்னு போலாம் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் வைக்கிறாருன்னா அந்த 5 பாயிண்ட் என்ன பாயிண்டா இருக்கும்? என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அப்கோர்ஸ் கரெக்ட். நான் இப்ப திருப்பி இந்த கேள்வியே நீங்க சீனியர் பிளேயர், உங்களுக்கு அளவுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் புரிந்த ஒரு ஆளு விராட்டை பத்தி, ரோஹித் சர்மா விராட்டை பத்தி கேட்டா நீ கான்வர்சேஷனை கொண்டு போய் ஹர்ஷித் ராணா கிட்ட நிக்க வச்சிருக்க. இல்ல பாருங்க, நான் அதான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா பத்தி நீங்க அந்த டைரக்ஷன்ல போறீங்க. நான் அந்த இடத்துக்கு பஸ் பிடிக்கல, சைக்கிள்ல காலை வச்சா கூட என்னைய போட்டு பொழப்பாங்க இங்க. சோ நான் அந்த ஏரியால உங்ககிட்ட தள்ளி விட்டுறேன். ஹர்ஷித் ராணாவை பத்தி எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் எப்படி இருந்தா புள்ள தெரியுமா? விராட் கோலி ரோஹித் சர்மா பத்தி பேசாம ஹர்ஷித் ராணா பத்தி மட்டும் தான் பேசுவேன்னு சொல்ல வச்சிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க திட்டுறதுதான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்றது தாங்க எல்லாமே. இது வாழ்க்கையில அடி வாங்க தானே அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பாருங்க நீ கேள்வி கேட்டாரு அப்படின்னு நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க சத்தியமா தெரியல. அந்த செலக்ஷன் மீட்டிங்ல போய் உட்காந்து அந்த 5 பாயிண்ட் என்னன்னு கேட்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா நீ அழகா சொன்ன அந்த 5 பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீ கேட்ட. அந்த 5 பாயிண்ட் என்னவா இருக்குங்கிறது 2 பாயிண்ட் நான் சொல்றேன். ஆஸ்திரேலியால நமக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஹூ கேன் பேட் வேணும்.
அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இப்ப உடனே உன் மனசுல என்ன தோணுமா, கேன் பேட்டா அப்படின்னு உன் மனசுல எழுப்பி இருக்கும். அந்த கேள்வி எனக்கு காதுல கேக்குது. கேன் பேட் அப்படின்னு யாரோ நம்புறாங்க, அதனாலதான் அவனை இடத்துல நம்ம வீட்டுல வைக்கிறாங்க. எனக்கு பெருசா அவங்ககிட்ட பேட்டிங் எபிலிட்டி இருக்கா யாருன்னு என்ன கேட்காது, எனக்கு தெரியாது. அப்படி இருந்தா மட்டும்தான் விளையாட முடியும். ஆனா 2 வருஷம் முன்னாடி ஒரு பால் செம்ம பால் போட்டான் ஐபிஎல்ல, பட்டுன்னு வாங்கிட்டு போயிடுச்சு ஃபைனல்ல சேப்பாக்கல. அந்த ஒரு பாலுக்கு கொஞ்ச நாள் விளையாடி இருக்கான். அவன்கிட்ட போலிங்ல எபிலிட்டி இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. அந்த பையன் கிட்ட சரக்கு இருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன் யார் சொன்னாலும் அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னு. ஆனா இந்த மாதிரி செலக்ஷன் எதனால எடுக்கிறாங்கன்னு கேட்டேன்னா, சம்டைம்ஸ் ஒரு பிளேயர் மேல நீ ஒரு விஷயத்த பார்த்திருப்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து, அதுல உனக்கு ஒரு பிலீஃப் அமையும். ஓகே, ஒரு காலத்துல நான் உனக்கு சொல்றேன், இன்னைக்கு எல்லாருமே வந்து ரவீந்திர ஜடேஜா பயங்கரமான ஒரு பிளேயரா இன்னைக்கு இந்தியாவுக்கு திகழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு காலத்துல ரவீந்திர ஜடேஜாவை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டவங்க இருந்தாங்க. இல்லன்னு சொல்லுவியா நீ? கரெக்ட். நான் 540 விக்கெட் எடுத்திருக்கேன், இவனெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. சோ கேள்விகள் கேட்கதான் படும். நான் ஹர்ஷித் ராணாவை இந்த டீம்ல எடுக்கிறது இப்ப கரெக்டான்னு கேட்டா 100% கொஸ்டினபிள் தான். ஆனா ஏதோ ஒரு எபிலிட்டியை பார்த்து யாரோ எடுக்கிறாங்க. இது ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு சில சமயத்துக்கு கழிச்சு தான் தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், நான் கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஜெனுவினா ஸ்போர்ட்டிங் ஃபேன்ஸ், இந்தியா ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ஆனோம் ஜெனுவினா ஆசைப்படுற ஆளு, தாழ்த்தி அசிங்கப்படுத்தி பேசாதீங்க யாரையுமே. ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட கன்விக்ஷன்னால, அதாவது கிரிக்கெட் பார்க்க தெரிஞ்சவங்க, கிரிக்கெட் ஆடினவங்க, அவங்க கன்விக்ஷன் வச்சு ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க. அந்த கன்விக்ஷன் உங்க கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால தான் நீங்க போய் கிரிக்கெட் ஆடல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் எல்லாருமே வந்து, அதாவது வந்து நம்ம வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு குரூப் இருக்கு, ரூகா பாய்ஸ், புக்ல எழுதியிருப்பேன். அந்த ரூகா குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நான் கிரிக்கெட்டர் ஆயிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் கபில் தேவ் நான் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா சண்டே அன்னைக்கு அவங்க மேட்ச் ஆடுறத பார்த்தேன்னா உனக்கு தெரியும், டேய் எங்கடா நிக்கிற, தள்ளி போய் நில்றா அப்படின்னு சென்னை 28 மாதிரி ஆற கதைங்க தான் எல்லாமே. சோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு செக்ஷன் எப்படின்னா, அவங்க கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க, லோவர் டிவிஷன்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஆடி இருப்பாங்க, ப்ளூ ஸ்கை ஆடி இருப்பாங்க, ஏதாவது ஆடி இருப்பாங்க, அவங்களும் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லெவல்ல என்ன நடக்குதுன்னு சம்டைம்ஸ் சில பேரால எம்பத்தைஸ் பண்ணி பார்க்க முடியாது. நான் அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு தெரிஞ்சவர் தான், எனக்கு உனக்கு தெரிஞ்சவர் தான், பேர் கொண்டு வர வேணாம். கோச்சாலா இருந்திருக்காரு, நல்ல மனுஷன், சூப்பர் கிரிக்கெட் பிரெயின். என்கிட்ட ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, நாங்க ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து துபாயில விளையாட்டுருக்கோம் மேட்ச். ஓகேயா, அப்ப நான் போலிங் போட்டுட்டு இருந்தேன் டுவைன் ஸ்மித்துக்கு போலிங் போட்டு இருந்த போது நான் அப்படி போட்டேன். அவர் 2-3 பால் ஆனா, 3வது பால் இப்படி பிளிப் பண்ணா நல்லா தூரமா போய் 6 விழுந்துச்சு, நெட்டு தான். அவர் என்ன அடுத்த பால் நான் வெளியில போட்டேன் அப்படின்னா, அப்படி கவர்ஸ்ல ஒரு ரன் போச்சு. அப்புறம் இப்படி போட்டா ஒரு ரன் போச்சு. என்னடா ஒரு ரன் கொடுக்குற, துண்டா போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாலை வாங்கினாரு கையில இருந்து. பால் கொடுத்தேன், ஓடி வந்து அப்படியே லெக் ஸ்டம்ப்ல போட்டாரு. நங்குன்னு வச்சா ஒண்ணு ரோட்ல போய் விழுந்தது, ரோட்ல 1 பவுன்ஸ் விழுந்தது. அடுத்த பால் என்ன பண்ணாரு, அப்படியே ஓடி வந்து நேக்கா காலாண்ட சொருவினாரு, டம்முன்னு விட்டான். ரோட்ல எல்லாம் பிச் ஆகல, மாஸ்க்ல 1 பவுன்ஸ் விழுந்தது. அபுதாபி வெளியில பி கிரவுண்ட். அடுத்து ஒரு பால் போட்டாரு, பேக் ஃபுட்ல போய் அடிச்சான், மாஸ்க தாண்டி போய் வந்துச்சு, பால் ரிட்டர்னே ஆகல. ஓகேயா, 3 பால் போட்டாரு. அடுத்த பால் 2 பால் தொலைஞ்சு போயிடுச்சு. அடுத்த பால் எடுக்க முடியல. அப்புறம் வரேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் ஏன் இதை சொல்றேன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அவருக்காக இதை சொல்லல. ஏன் இதை சொல்றேன்னா, பல பேர் அவங்க ஆடக்கூடிய இடத்துல இருந்து எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம நின்று 4 அடி வாங்கினாதான் டுவைன் ஸ்மித் எப்படின்னு நமக்கு தெரியும். டுவைன் ஸ்மித் தூரகத்துல இருந்து பாக்குறத நம்ம எப்படி வேணா எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். லைக் வைஸ் தூரகத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியலாம். ஹர்ஷித் ராணாக்கு பேடு கையெல்லாம் கட்டி கொடுக்குறேன், போய் யாராவது நில்லுங்க, அவங்க ஒரு ஹெவி பால் போட்டு நெஞ்சில அடிச்சதுன்னா தெரியும். சோ மை பாயிண்ட் இஸ் வெதர் ஹி டிசர்வ்ஸ் ஆர் நாட் is a secondary question, but he's got something. Let's not forget that he's got some X factor. Of course. இப்ப டிசர்விங்கா அப்படின்னு கேட்டானா, it's a very questionable thing தான் என்ன பொறுத்த வரைக்கும். let's not talk in a derogatory fashion. தான் என்னோட கொஸ்டின், என்னோட ஒரே சப்மிஷன். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ரோஹித் அண்ட் விராட். இப்பதான் நான் சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் ரோஹித் அண்ட் விராட்டை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, பொதுவாவே நீ பார்த்தனா நம்ம ஊர்ல எப்படின்னா, இந்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னா 2 தரப்பா பார்ப்பாங்க. ஒரு தரப்பு எப்படின்னா, அதான் வயசாயிடுச்சு கிளம்பலாம்ல அப்படின்னு ஒரு சைடு பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து வயசாயிடுச்சுமா, புது பசங்களாம் வந்துட்டாங்க, கிளம்பி போட்டோம், எத்தனை நாள் இவங்களே விளையாடுவாங்க. இது ரெண்டுமே ராங்கான சப்மிஷன். அவங்க 2 பேருமே அந்த டீம்ல இருக்கக்கூடியதுக்கு ஏர்ன் பண்ணிருக்காங்க இத்தனை வருஷம் விளையாடி. அவங்க கிட்டத்தட்ட 2 டெக்கேடா விளையாடி நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்காங்க. they deserve the respect more. they deserve more respect. என்ன பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராகவும், ரெஸ்பெக்டும் இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் ஓக்கலா வரலாம்னு நான் ஃபீல் பண்றேன். அன்னைக்கு மீட்டிங்ல வந்து கேள்வி கேட்ட போது கூட ஐ தாட் அஜித் அகர்கர் சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அஜித் தரப்புல இருந்தோ இல்ல செலக்டர் தரப்புல இருந்தோ இல்ல ஒரு கம்யூனிகேஷன் தரப்புல இருந்தோ, இங்க பாரு எங்க சைட்ல இருந்து எனக்கு இதான் பிளான், எங்களுக்கு we are not sure about it,
ஆனா நான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அவங்க 2 பேரும் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இழைச்சு போயிட்டாங்க, ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னாங்க. அவங்க விளையாடணும் 2027 வேர்ல்ட் கப்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அது. அஜித் அகர்கரோ இல்ல ஒரு கோச்சோ இல்ல யாரோ அவங்க என்ன பார்ப்பாங்க? எனக்கு நீ மேட்ச் ஃபிட்னஸ் ஆடுறியா? இந்தியா இப்போ ஒரு சீரிஸ் ஆடிச்சு ஆஸ்திரேலியாவோட, ஓடிஐஸே கிடையாது அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும், 9ஓ 10ஓ தான் இருக்கு. இவங்க அதை விளையாடணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன் வந்து ரோஹித் கேப்டனா போடலைங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ரேஷனல் சொல்றேன். ரோஹித் சர்மா டிசர்வ்ஸ் டு பி தி கேப்டன், பட் ஏன் போடலைங்கிற ரேஷனல் சொல்றேன். இப்போ 2025ல இருக்கும், 2027 வேர்ல்ட் கப் போறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, ஓடிஎஸ் கம்மியா இருக்கு. ஒருவேளை நான் ரோஹித்தை கேப்டனா போடுறேன், ஒரு வருஷம் கழிச்சு ரோஹித் ஃபிட்டா இல்லைன்னு வச்சுக்கலாம், இல்ல அவனால வேர்ல்ட் கப் விளையாட முடியல, நான் எங்க போய் தேடுவேன்? என் கேப்டனை எங்க போய் தேடுவேன்? 2 இயர்ஸ்க்கு நான் யாராவது குரூம் பண்ணணும், யாரை குரூம் பண்ணணும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள போல. அது வேற ஒரு நாள் நான் வந்து நடத்துறேன், அது வேற நாள். பட் இன்னைக்கு அவங்க லீடர்ஷிப் இந்த டைரக்ஷன்ல போகணும்னு ஆசைப்படுறதுனால இப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் கிளியரா கம்யூனிகேட் பண்ணலாம். பட் அவங்க 2 பேரோட சிச்சுவேஷனையும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கம்பேஷனோடையும் ரொம்ப ரெஸ்பெக்டோடையும் அணுகணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா they deserve that respect. கம்யூனிகேஷனை வைக்கணும். அதை பாருப்பா, எங்க பிளான் இது இல்ல, அவங்க சொல்றாங்க இல்ல எங்களுக்கு விளையாடணும் அப்படின்னு சொன்னா, go purely on performance, go purely on meritocracy that happens on the field. ஏன்னா ஒரு ரோஹித்தோடையும் விராட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் பல பேர் கிட்ட கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களே என்னன்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன், யாரும் போய் சுப்மன் கில்லுக்கோ ரோஹித் சர்மாவோ இவனோ வந்து விராட்டோ வந்து கவர் டிரைவ் ஆட சொல்லி கொடுக்க வேணாம், ஸ்கொயர் கட் அடிக்க சொல்லி கொடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் டீமுக்குள்ள வந்த போது, ஏய் போய் நில்ரா செவல சில்லி பாயிண்ட்ல அப்படின்னா, சில்லி பாயிண்ட் 8 அடி தள்ளி நின்னானுங்க. சில்லி பாயிண்ட் எங்க நிக்கணும்னு தெரியல, ஆங்கிள் நிக்க தெரியல. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வரும்போது அந்த ஆங்கிள் எங்க நிக்கணும்னு தெரியுங்கிறது மேண்டேட்டரி. யார் சொல்லி கொடுப்பாங்க? இப்போ ஓடிஐ கிரிக்கெட்ல பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், 50 ஓவர் கிரிக்கெட்டை ஃபேஸ் எப்படி எடுத்துட்டு போனோம், விராட்டோட யாருக்காவது தெரியுமா? இல்ல ஒரு அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் கார்பரேட்ஸ்ல நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்னா என்ன? நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்னா நமக்கு தெரிஞ்சதை அடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. எனக்கு இது ஒரு விஷயம் டெஃபினட்டா இந்தியன் கிரிக்கெட்ல பெட்டர் ஆகணும்னு நான் ஃபீல் பண்றேன். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு, லீடர்ஷிப் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பாயிண்ட்டுக்கு லெக் ஸ்பின்னர் போட்டா எங்க நிக்கணும், பாயிண்ட் சைடா ஃபைன்ல நிக்கணுமா, இப்படி நிக்கணுமா, செஹல் போட்டா எங்க நிக்கணும், குல்தீப் போட்டா எங்க நிக்கணும், அஸ்வின் போட்டா எங்க நிக்கணும், போலர் ஹைட்டா போட்டா ஃபைனா போகுமா ஸ்கொயரா போகுமா தெரியாது, நான் எழுதி தரேன் தெரியாது. இதெல்லாம் ரோஹித் சர்மாவோட பெட்டரா அந்த நாலேஜ் யாராலையும் பாஸ் பண்ண முடியாது. ஒரு செலக்டர்ல இருந்து ஒரு கோச்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்து கத்துக்கொடு அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து ரோஹித்தும் விராட்டும் இருக்காங்க. அவங்கள வந்து நீ ஒரு சென்சிட்டிவ் ஸ்பாட்ல போட்டு இருப்போமா இல்லையா, என்னடா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வைக்கக்கூடாது. மரியாதை கொடுத்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல வச்சீங்கன்னா ஒரு மெச்சூர் கான்வர்சேஷன் எடுத்து அவங்களே சொல்லுவாங்க, என்னால இப்ப முடியாது, நான் கிளம்புறேன் இருக்கேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அது நம்ம ஊர்ல லேக்கிங். ரொம்ப வருஷம் முன்னாடி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஒண்ணு பண்ணாங்க கேவி. ஆஸ்திரேலியா நடுவில் ஒரு கோத்ரூ பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல சீனியர் பிளேயர் 32 வயசு இருக்கிறவங்க எல்லாம் அமிச்சிருட்டாங்க. 32 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் அமிச்சிட்டேன்னா உனக்கு சொல்லி கொடுக்கறது யாரு ஜூனியர் பிளேயர்ஸுக்கு? சோ கொஞ்சம் சென்சிட்டிவா இதெல்லாம் எடுத்துட்டு போனோம். இதெல்லாம் சென்சிட்டிவா எடுத்துட்டு போனோம் அண்ட் ரெஸ்பெக்டோட டீல் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி விராட் அண்ட் ரோஹித்துக்கு என்ன வேணா அவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி 3 ஃபார்மேட்லயும் 3 கேப்டன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆஸ் அ கோச்சா. அதான் இன்னொரு கேள்வியும் இருக்கு, 3 ஃபார்மேட்ல 3 கேப்டனை ஹேண்டில் பண்றதோ இல்ல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மீட்டிங்கோ ஒரு டாக்டிக்கலி ஒரு டீம் எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்றத பத்தியோ ரொம்ப டிஸ்கஷனோ இது வந்து தனித்தனியா ஒருத்தர்கிட்ட ஒரு அந்த கோச்சுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது அப்படின்றத அஜித் அகர்கர் சொன்னாரு. இப்போ நான் என்ன கேக்குறேன், இஸ் இந்தியா grooming Gill to be the next 3 format captain? மூஞ்சில அடிக்கிறாங்க, நான் தான் கில் தான் மூஞ்சிலே அடிக்கிறாங்க, திணிக்கிறாங்க. இதுல என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? அததான் சொல்றேன், சூரியகுமார் ஏதோ T20 பண்றாரு, பட் எவ்வளவு நாள் அதை பண்ணுவாருன்னு தெரியல. இத்தனை நேரமா நான் உனக்கு சொன்னேன் ஃபியூச்சர் டைரக்ஷன் எடுக்கிறாங்க, டெஃபினட்டா அவங்க சைட்ல இருந்து எடுத்திருக்கிற டிசிஷன் கரெக்ட்னு. நவ் இந்த வேற ஃபார்மேட்டுக்கு வேற கேப்டன் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அப்படி நீ சொல்ற ரேஷனல் படி பார்த்தனா ஆஸ்திரேலியா கோச்சே வரக்கூடாது, ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் கோச்சே வேலையே பார்க்க கூடாது. ஏன்னா ஹாரி ப்ரூக் கேப்டன் பண்ண போறாரு இங்கிலாந்துல லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட். டெஸ்ட் மேட்ச் பென் ஸ்டோக்ஸ் பண்ண போறாரு. ஹாரி ப்ரூக் அதே டெஸ்ட் மேட்ச் டீம்ல விளையாடுவாரு. ஹாரி ப்ரூக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கு சண்டை வருமா, இல்ல மெக்கலமுக்கு ஹாரி ப்ரூக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கு சண்டை வரப்போகுதா? இது வந்து எப்படின்னா அணை கட்டலாம், நீ அணை கட்டுறதுக்கும் தண்ணி நிறைய இருந்தா அது பெரிய அணையா கட்டுறது நல்ல விஷயமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்னா தப்பான ஆர்குமெண்ட்னு நான் சொல்லிடுவேன். இது ஏன்னா யாரா இருந்தாலுமே, ஒரு ரிஷப் பண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும்,
அவங்களோட லீடர்ஷிப்பை அவங்களால ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா அமைக்கப்பட்டே ஆகணும். இதனாலதான் நான் முன்னாடியுமே ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்கேன், லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்ன யார்ட் ஸ்டிக், என்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்றீங்க? அகேன் அண்ட் அகேன் லீடர்ஷிப் இஸ் நாட் பவர் ஆர் செல்லபிலிட்டி, இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இந்த ஒரு நரேட்டிவ்க்கு எப்படி மார்க்கெட்டும் ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் கேள்வி. ஏன்னா நீ நெக்ஸ்ட் டெக்கேட்ல என்ன உனக்கு காட்டப்படுதோ அதை நீ கன்சியூம் பண்ணுவ. ஆஸ் அ கன்சியூமர் நான் அப்படி கன்சியூம் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன பார்க்கணுமோ ஆசைப்படுறனோ அதை நான் பார்க்கணும். நீ கொடுக்கறத பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா அப்புறம் நான் என்ன கன்சியூமர், எனக்கு என்ன மரியாதை? அந்த ஒரு விஷயத்தினால்தான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நிறைய மரியாதை இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல இதுக்கு முட்டு கொடுத்ததுக்கே சொல்றீங்க, ரவீந்திர ஜடேஜாவை ஏன் டீம்ல இருந்து எடுத்தாங்கன்றதுக்கு என்ன முட்டு கொடுக்க போறாங்க? யாரு அதுக்கு பொறுப்பேற்றுக்க போறாங்க? என்ன ஏது ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி நடக்குது? இப்ப ரவீந்திர ஜடேஜாக்கே ஒரு ஷூரிட்டி இல்ல பிளேஸ். அதாவது இவ்வளோ பண்ணியாச்சு, இவ்வளோ காலம் பண்ணியாச்சு. அதான் சொல்றேன், இப்போ எனி டிபேட்டபிள் பிளாட்ஃபார்ம்ல இந்த கொஸ்டினை கேட்டாலும் டெஃபினட்டா ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு 75 to 90% சப்போர்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. சோ இது எதுக்கு ஒரு டஃப் கால் இந்தியா எடுக்கிறாங்க இந்த மாதிரி? ஆர் இதுக்கு பின்னாடி நாங்க ஃபியூச்சர், நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 2 yearsல என்ன நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே கணிச்சு இவங்களெல்லாம் தேவை, இவங்களெல்லாம் பெருசா நாங்க கன்சிடர் பண்ண போறது இல்ல அப்படின்னு ஒரு ரூட்டுக்கு போறாங்களா? இல்ல ஏன் இப்படி நடக்குது? ரவீந்திர ஜடேஜா ரொம்ப சிம்பிள், டைரக்ட் காம்படிஷன் வித் அக்சர் பட்டேல். ஓகே, நீ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து அவனா என்ன சொன்னாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா ரூல் அவுட் எல்லாம் பண்ணல, நாங்க ரவீந்திர ஜடேஜா எப்ப வேணா திரும்பி எடுத்துட்டு வரலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான், ரவீந்திர ஜடேஜாவா நாங்க நிறைய பாத்துட்டோம், அக்சர் பட்டேல பார்க்க விரும்புறோம். இதுதான் இதுல மேட்டர். அக்சர் பட்டேல் டு ஹிஸ் கிரெடிட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருக்கான். 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் விளையாட முடியும். இது என்னன்னா, கம்யூனிகேஷன் வித் ஜடேஜா கிளியரா இருக்காங்கிறது ஜடேஜாக்கும் செலக்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். இங்க பாரு ஜடேஜா, நீ ஷூர், நீ 2027 வேர்ல்ட் கப்ல ஷூர் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ், எனக்கு அக்சர் பட்டேல கொஞ்ச நேரம் ஆடிஷன் பண்ணும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன்னா அந்த கம்யூனிகேஷன் சொல்லப்படணும். ஏன்னா நான் பர்சனலா சொல்றேன், அந்த மாதிரி சொல்லப்படாத ஒரு விஷயம், இல்ல பேசப்படாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் எப்படி வேணா மாத்தலாம் நாளைக்கு. அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எப்பவுமே ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க? வெட்டு 1 துண்டு 2 ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்கன்னா, நீ ஒரு விஷயத்த கமிட் பண்ணிட்டேன்னா அந்த கமிட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணணும், அப்போல்ட் பண்ணணும். அப்போல்டு பண்ணப்படாத ஒரு விஷயமும் கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு இடமும் எப்போதுமே ரொம்ப ட்ரெச்சரஸா இருக்கும். இப்போ நீ ஒரு டீம் என்வரான்மெண்ட்ல இருக்க, கம்யூனிகேஷன் இல்ல, உன்னை உட்காத்தி வைக்கிறாங்க அப்படின்னா உனக்கு என்ன தோணும்? எனக்கு இந்த டீம் வேணுமா, நான் வேணும்னு நினைக்கிறாங்களா வேணாம்னு நினைக்கிறாங்களா? இந்த டீம்ல என்னை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, என்னை யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கவே கூடாது ஒரு டீம் என்வரான்மெண்ட். நம்ம மறக்க கூடாது, வாட் எவர் செட் அண்ட் திஸ் இஸ் a team game. How somebody feels built. நான் உன்னையோட சொல்றேன், in terms of quality, in terms of சரக்கு, in terms of infrastructure, எல்லாமே கடைசி ஒரு 1.5 decade 2 decade இந்தியால தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு. ஆனாலும் வெளியில இருந்து டீம் அடிச்சுட்டு போறாங்க. நியூசிலாந்து அடிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா அவங்க சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் சாலிட். நம்மளோட சிஸ்டம்ஸும் கம்யூனிகேஷனும் பெட்டர் ஆகிக்கிட்டே போகணும். இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கிற டேலண்ட்டுக்கும் சரக்கும் நம்ம கம்யூனிகேஷனும் ஸ்டாண்டர்ட்ஸும் மேல எடுத்துட்டு போயினே இருந்தோம்னா, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா, அந்த ஒரு டீம்ல உனக்காக ஆடுறதோட அந்த டீம்ல ஒவ்வொருத்தருக்காகவும் ஆடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என் டீம்ல இருக்க இன்னொருத்தனுக்காக நான் விளையாடினா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 10 மடங்கு கூடுது. நான் என் இடத்துக்கு தற்காப்புக்காக விளையாடணும் அப்படின்னு நினைக்கும் போதே என் டீமோட சான்ஸே 10% கம்மியாகும். இந்த 10% எப்படி ஜாஸ்தி பண்றேங்கிறது ஒன்லி கம்யூனிகேஷன் அண்ட் ஹவு வெல் யூ ட்ரீட் அ பிளேயர். நான் உங்ககிட்ட டிஎன்பிஎல்லே சொல்லியிருக்கேன், ஒரு பிளேயர் நல்லா பண்ணல, அந்த பிளேயரை தூக்கணும்னு நினைக்கிறது ஒரு விதம். ஆனா அந்த பிளேயர் நல்லா பண்ணல, இந்த பிளேயர் நல்லா பண்ண வைக்கிறது தான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிற பாரு, அங்கதான் நீ நிக்கிற. ஒரு கோச்சோ இல்ல ஒரு டிசிஷன் மேக்கரோ, விளையாடாத ஒரு ஆளோ, கேப்டனோ, எந்த பிளேயருமே வேண்டாம்னு நினைக்க கூடாது, எல்லா பிளேயருமே வேணும்னு தான் நினைக்கிறோம். எல்லா பிளேயரும் நீ வேணும்னு நினைக்கும் போது அந்த பிளேயரை ஜெயிச்சிடுற. அதனாலதான் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள் ஜெயிச்சான், எழுதி தரணும். இல்ல அதுதான், இப்போ நீங்க இந்த கம்யூனிகேஷனை பத்தி சொல்லும் போது எனக்கு சஞ்சு சாம்சன் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ அவருக்கு ஒரு சீரீஸ்ல நல்லா பண்ணுவாரு, அடுத்த சீரீஸ் இருப்பாரு, அதுக்கு அடுத்த சீரீஸ் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு அவருக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது எங்க பேட்டிங் ஆட போறோம். அன்னைக்கு காலைல தூங்கி எழுந்து பஸ்ஸுக்குள்ள ஏறாருன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் டீம் பஸ்ஸுக்குள்ள கிரவுண்டுக்கு போகுது, அவருக்கு தெரியாது அன்னைக்கு அவர் 11ல விளையாட போறாரா இல்லையான்னு. இப்படிதான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. என்ன ஆடினா என்ன நம்பர் பேட்டிங் ஆட போறோன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடைசியா ஆடின ஓடிஐ சீரிஸ்ல தான் கொடுக்க முடியும். இல்ல அதுதான் சொல்றேன். ஜடேஜா அதுதான் சொல்றேன். இப்ப ஜடேஜாக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியலையே யாருக்குமே. இப்ப ஜடேஜாவே சர்ப்ரைஸா தானே இருக்கிற மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது. இல்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே போட்டிருக்கலாமே, we are resting Jadeja for this tournament, he will come back in the next tournament. இல்ல போட்டுருக்கலாம். இல்ல எனக்கு சொன்ன மாதிரி ரொட்டேட்டிங்னு போட்டிருக்கலாமே தாராளமா. இல்ல ஓபனா ஸ்டேட்மெண்டே கொடுக்கலாமே, நாங்க அக்ஸரை ட்ரை பண்றோம், நாங்க பார்க்கல இப்படின்னு ஓபனா கிளியரா போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அவங்க அந்த கமிட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆகணும். 27க்கு அவங்க எடுத்து ஆகணும். இல்ல உன்னோட கமிட்மெண்ட்டை நீ ஹோல்ட் ஆன் பண்ணனும். இல்ல கிடையாதுங்க, எடுக்கலங்க அப்படிங்கிறது கிளியரா சொல்ல வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. அதுதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேனா. இப்போ ஒரு பிளேயரா அவன் என்ன நினைப்பான்? நீங்க சொல்லுங்க, ஒரு பிளேயரா நீங்க என்ன கோ த்ரூ பண்ணுவீங்க? இவ்வளவு சீனியர், இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டால்வர்ட் பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களை எடுக்கல, சரி எடுக்கலப்பா, ஓகே அது எனக்கு தெரியும், எப்படி கம்பேக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சரி நம்மளுக்கு அது தெரியும், நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு. ரெண்டாவது ஏன் எடுக்கலன்ற ரீசன். மூணாவது எனக்கு அடுத்த ஃபியூச்சர்ல என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே இந்த டீம் எனக்கு வேணுமா, இல்ல நிஜமாவே இந்த செட்டப்ல நான் விளையாடணுமா வேணாமான்றத ஒரு யங்ஸ்டர் இருந்தா அவன் வேற வழி கிடையாது, தலையை கீழே போட்டு உழைச்சு ஒர்க் பண்ணி திருப்பி வருவான் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன ஃபியூச்சர்ன்றத அவன் டிசைட் பண்ண ட்ரை பண்ணுவான். இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் கமாடிட்டி, ஒரு ஸ்டார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், ஆல் 3 ஃபார்மேட்ஸ் என்னதான் இல்ல அவர்கிட்ட, என்ன கொடுக்கல அவர் உங்ககிட்ட? பிரஷர் கேம் அடிப்பாரு, க்ரூஷலா ஃபீல்ட் பண்ணுவாரு, ஃபிட்டா இருக்காரு, போலிங் நறுக்குன்னு 10 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆளு, என்ன விதமான பேட்டிங் ஃபார்மேட்ஸா இருக்கட்டும், என்ன விதமான ஆர்டரா இருக்கட்டும், எந்த ஆர்டர்ல வேணா போய் ஆடுவாரு. ஒரு ஸ்டால்வர்ட் வேற மாதிரி ஒரு நாக் ஆடினாரு இங்கிலாண்டோட. சும்மா அப்படியே ஹோல்ட், நீங்க கூட பேசுவீங்க, தூக்கி 6 அடிச்சா மட்டும்தான் எல்லாரும் பாப்பாங்க கிரிக்கெட்னு அவசியம் கிடையாது. நீ போடு மச்சி 40 ஓவர் நான் நின்னு காட்டுறேன், நறுக்குன்னு கருங்கல் மாதிரி நின்னு காட்டுறேன்னு சொல்றதும் ஒரு கமாண்டிங்கான நாக்குன்னு சொன்னீங்க. சோ இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும், இல்ல அவர் மனநிலை எப்படி இருக்கும்ன்றதுதான் ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நீ என்ன வேணா பண்ணு, நான் வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான் நீ பண்ண முடியும். யூ டூ வாட் இஸ் வித்தின் யுவர் கண்ட்ரோலபிள் அப்படிங்கறதா என்னோட தாட். அகேன் அண்ட் அகேன் இதை வந்து புஷ் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்தியா நிறைய நம்ம கண்ட்ரியே நிறைய வளர்ந்துருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஓவர் த நெக்ஸ்ட் டெக்கேட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எவ்வளவு பேசணும்னு எனக்கு தெரியல, லீக் கிரிக்கெட் நிறைய பேசும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் நிறைய மாத்திட்டே வரும். பட் ஜடேஜாவா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க பண்ணி இருக்கிற மேக்னிடியூட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவங்களுக்கு அதுக்கான ஊதியம், ஃபேர்வெல் சீரீஸ் கொடுக்கணுங்கிற பிலீஃப் எனக்கு கிடையாது, கண்டிப்பா விளையாட வைக்கணுங்கிற பிலீஃப் எனக்கு கிடையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அண்ட் சென்சிட்டிவிட்டியை மட்டும் அவங்களுக்கு வழங்குறது நம்ம அவங்களுக்கு பண்ற பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் ஃபீல் பண்றேன். அது கம்யூனிகேஷன் தான் வேணும் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல. கம்யூனிகேஷன், கிளாரிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மரியாதை, இது 3த்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறதா என்னோட சப்மிஷன். நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு, எக்கச்சக்க லேர்னிங்ஸ், நிறைய விஷயங்கள் புதுசா வேற சொன்னோம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை பத்தி சொன்னோம், ஐசிசி என்ன பண்ணலாம்னு சொன்னோம், வேர்ல்டு கிரிக்கெட் மற்ற லீக்ஸ் எல்லாம் எப்படி ஆபரேட் பண்ணுது அதோட ஃபினான்சஸை பத்தி சொன்னோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா, காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ரோஹித்தை பத்தி பேசணும், விராட்டை பத்தி பேசணும், ஹர்ஷித்தை பத்தி பேசணும், எல்லாத்த பத்தியும் பேசணும். பேசின எல்லாத்த பத்தியும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க, உங்க ஒப்பீனியன் டெஃபினட்டா படிக்கிறோம். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. So that brings us to our end of this particular episode. இது என்ன எபிசோட்னு பண்றதுன்னு தெரியல, அதனால ரேப் பண்ணிட்டு செல்யூட் வச்சுக்கலாம்.